வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பார்த்து வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெட் பேப்பர் 1ல EVS என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினான 15/10/2022 ஆஃப்டர்நூன் செஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் டிஸ்கஷன் தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். The earth is called as blue planet. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். Dash of the earth is covered by water. பூமி ஒரு நீல நிற கோள். இதன் டேஷ் பரப்பு நீரால் சூழப்பட்டதுன்னு கேக்குறாங்க. எத்தனை சதவீதம்னா 71% வந்து நீரால் சூழப்பட்டது. மீதி 21% வந்து நிலப்பரப்பு நம்ம வச்சிருக்கிறது. சரிங்களா? 71% வந்து நீரால் சூழப்பட்டதுதான் நம்மளுடைய பூமின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஈக்வனாஸ் டேஸ் ஃபால்ஸ் ஆன். சம பகல் இரவு நாள்கள் டேஷ் நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம பகல் இரவு எப்போது இது நடக்கும்னா, சூரியன் வந்து நில நடுக்கோட்டினை கடந்து செல்லும் நாளைதான் நம்ம வந்துட்டு சம பகல் இரவு நாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது 2 தடவை நடக்கும். ஒரு வருஷத்துல 2 தடவை நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்தெந்த டேட் அப்படின்னு பாத்துக்கோங்க. March 21 and September 23. இந்த டேட்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா மேக்சிமம் இந்த டேட்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் சம பகல் இரவு நாள்கள்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. டேஷ் டிஸ்கவர்ட் நாலந்தா யூனிவர்சிட்டி ruins in 19th century. நாலந்தா பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை 19ஆம் நூற்றாண்டில் கண்டறிந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. முதல்ல நாலந்தா யூனிவர்சிட்டியை யார் கட்டினாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? 427 சரிங்களா? 427 CEல நம்மளுடைய குமரகுப்தா 1 அவர் தான் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து கட்டினாரு. அதை இடிச்சவர் யாருன்னா பக்தியார் கில்ஜி 1200 CE. இந்த ஆண்டுல வந்து பக்தியார் கில்ஜி வந்து போர் தொடுத்து வரும்போது அவர் வந்து இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து சேதப்படுத்திட்டு இருப்பார். அப்புறம் மீண்டும் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி இந்த இடிபாடுகள் எல்லாம் கண்டுபிடிச்சவர் யாருன்னா நம்மளுடைய அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 19ஆம் நூற்றாண்டுல. இவர் கூட இன்னொருத்தவரும் சேர்ந்துதான் இருந்திருப்பாரு. அவர் யாருன்னா பிரான்சிஸ் புச்சன்மன் ஹாமில்டன். அவரும் சேர்ந்துதான் இந்த இடிபாடுகளை கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து பாருங்க. சாத்தனூர் டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர். இந்த சாத்தனூர் டேம் எங்க இருக்குன்னா, சாத்தனூர் அப்படின்ற ஊர்ல திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு, நம்மளோட தமிழ்நாட்டுல. சரிங்களா? எந்த நதிக்கு இது எந்த ஆற்றங்கரையில கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்கன்னா தென்பெண்ணை ஆறு. சரிங்களா? தென்பெண்ணை ஆறுல கட்டியிருக்காங்க. எப்போது கட்டப்பட்டதுன்னா 1955ல கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. 1955ல கட்ட ஸ்டார்ட் பண்ணி 1958ல முடிவடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சாத்தனூர் டேம். நெக்ஸ்ட் பாருங்க. அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்திருக்காங்க. The amount of rainfall at Kolkata located near the coast is 119 cm and decreases to 224 cm at Bikaner, Rajasthan, which is located in the interior part. Reason. அதாவது கடற்கரைக்கு அருகே உள்ள கொல்கத்தாவில் மழை பொழிவு 119 சென்டிமீட்டர் ஆகவும், உள்பகுதியில் அமைந்திருக்கும் பிகானரில், அதாவது ராஜஸ்தான்ல பிகானர் அப்படின்ற இடத்துல 24 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பொழிவு பதிவாகின்றது. காரணம் என்னன்னா, கடற்கரை பகுதியில் காற்றில் ஈரப்பதம் மிகுந்து இருப்பதால் இவை அதிக மழை தரும் திறனை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டுமே சரியாதான் நம்மளுக்கு. சரிங்களா? both A and R are true. R explains A. அடுத்து பாருங்க. திருப்பி கூற்று காரணம் தான் என்ன? மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் சி. both A and R are true. R is the correct reason for A. இது ரெண்டுமே சரின்னு சொல்றாங்க. அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுத்ததுல எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன். இதுல எது வந்து கரெக்ட்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுல எது கரெக்ட்னா A, B, D எல்லாமே கரெக்ட். C மட்டும் தவறு. இப்ப A பாருங்க. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. இது சரி. தேசிய கொடி நீல அகலம், அதாவது இந்த நீளம் அகலம் வந்துட்டு 3:2. இதை மாத்தி கொடுத்தாங்கன்னா தவறு. 3:2 என்ற விகிதத்தில் உள்ளது. இதுவும் சரி. பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார். இதுவும் சரி. அப்ப இதுல என்ன தவறுனா, சர்வதேச அஹிம்சை நாள் October 2 என்று ஐநா 2005ல் அங்கீகரித்ததுன்றாங்களே, இது தவறு. ஏன்னா 2007ல தான் அது அங்கீகரிச்சாங்க. அதை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. on which bill Rajya Sabha does not have any power to amend or reject.
கீழ்க்க வருவனவற்றுள் எந்த மசோதாவை திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி பில். ஏன்னா இதை திருத்தம் செய்யறதுக்கு லோக்சபாக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. ஓகேங்களா, நிதி மசோதாவை திருத்தம் செய்யறதுக்கு லோக்சபாவுக்கு தான் உரிமை இருக்கு, ராஜ்யசபாக்கு கிடையாது. Which of the following place in தமிழ்நாடு not connect with NH44? NH44 தான் லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பின்வரும் தமிழ்நாட்டின் எந்த நகரம் தேசிய நெடுஞ்சாலை 44 தொடர்பில்லாதது எதுனா காஞ்சிபுரம். மீதி மூன்றுமே அதனோட தொடர்புடையதுதான். காஞ்சிபுரம் அந்த நேஷனல் ஹைவே 44 கூட கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, who coined the term secularism? செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யாருன்னா ஜார்ஜ் ஜேக்கப் ஹால்யாக்கி. சரிங்களா, இவர் தான் உருவாக்குனாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்பொழுது உருவாக்குனாருன்னா 1851. சரிங்களா, 1851 இவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். அது மட்டும் இல்லாம சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த ஒரு நிமிஷம். The energy obtained from sunlight is used to break which molecule in photosynthesis? ஒளி சேர்க்கையில் சூரிய ஒளியிலிருந்து பெறப்படும் ஆற்றல் எந்த மூலக்கூறை பிளப்பதற்கு பயன்படுகிறதுனா வாட்டர். வாட்டருடைய மூலக்கூறுவான இப்ப வாட்டர்னா H2O, அதுல இருக்க ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த சூரிய ஒளி பயன்படுகிறதுன்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா போட்டோலைசிஸ். சரிங்களா, ப்ராசஸ்க்கு பேர் என்ன? போட்டோலைசிஸ். Gaseous plant hormone that inhibits the elongation of stem and root in dicots. இரு விதையிலை தாவரங்களில் வேர் மற்றும் தண்டு நீட்சி அடைவதை தடை செய்யும் வாயு நிலையில் உள்ள ஹார்மோன் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த ஹார்மோனுடைய பெயர் என்னன்னு கேக்குறாங்க. அந்த பெயர் என்னன்னா எத்திலீன். சரிங்களா, அந்த ஹார்மோனுக்கு பேர் என்ன? எத்திலீன். நெக்ஸ்ட் பாருங்க, which one of the following vaccine against to bacteria? கீழ்காணும் தடுப்பூசிகளில் எந்த ஒன்று பாக்டீரியாவிற்கு எதிரானதுன்னா டிபிடி. இந்த இன்ஜெக்ஷன் தான் பாக்டீரியாவிற்கு எதிரானது. டிபிடினா உங்களுக்கு தெரியும், டிப்தேரியா, டீனா டெட்டானஸ், பீனா என்ன சொன்னாங்க? பெருட்டிசிஸ். ஓகேங்களா, பெருட்டிசிஸ். இது பாக்டீரியாவுக்கு எதிரான ஒரு வேக்சின். The scientific name of onion is? வெங்காயத்தின் அறிவியல் பெயர் என்னன்னு சொல்றாங்க. கீழே கொடுத்த ஆப்ஷன் எதுவுமே வெங்காயத்துக்கான அறிவியல் பெயர் கிடையாதுங்க. ஏன்னா வெங்காயத்துக்கான அறிவியல் பெயர் என்னன்னா அல்லியம் செப்பா. நீங்க படிச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அல்லியம் செப்பா. இல்ல நான் தப்பா சொல்றேன்னு நீங்களும் சொல்லுங்க. ஆனா நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு இல்ல அல்லியம் சட்டைவம்னு கொடுத்தாங்க. இப்ப அல்லியம் சட்டைவம் எதோடைய சயின்டிபிக் நேம்னா கார்லிக், பூண்டோடைய சயின்டிபிக் நேம். அப்ப ஏன் கொஸ்டின் ஆனியன் கேட்டிருக்காங்கன்னு தெரியல. அல்லியம் செப்பா தான் ஆனியனுடைய அறிவியல் பெயர். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, பிக் த ஆட் ஒன் அவுட். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கும். மிக்க 4ல எது பொருந்தாதுன்னா ஜெல்லி ஃபிஷ். ஏன்னா இது மூணுமே ஒரு இது உயிரினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிங்கிள் செல் ஆர்கானிசம், சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ஜெல்லி ஃபிஷ் மல்டி செல் ஆர்கானிசம், அதனால அது ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் ஃப்ரம் த, அதாவது தண்ணீர்ல கரையக்கூடிய விட்டமின்களை கண்டறிக. எதுனா தியாமின், நியாசின், அஸ்கார்பிக் ஆசிட். இது எல்லாமே தண்ணீர்ல கரையக்கூடிய விட்டமின்கள். நெக்ஸ்ட் பாருங்க, the central nervous system in mammals comprises. பாலூட்டிகளின் மைய நரம்பு மண்டலத்தில் உள்ளடங்கியது. அதாவது அந்த மைய நரம்பு மண்டலத்துல என்னென்ன உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. என்னென்ன உறுப்புகள்னா both brain and spinal cord. மூளை மற்றும் தண்டுவடம் இரண்டுமே பாலூட்டிகளின் இதுல இருக்கும்னு சொல்றாங்க. Smooth muscles presence in the walls of the digestive tract is also called as. உணவு குழலில் காணப்படும் மென் திசைகளின் மறு பெயர் என்ன? அதுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா இன்வாலன்ட்ரி மசில்ஸ். கட்டுப்படாத இயங்கு தசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னது? கட்டுப்படாத இயங்கு தசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல இன்னொரு நேமும் இருக்கு, விசிசரல் மசில்ஸ். சரிங்களா, விசிசரல் மசில்ஸ். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வாலன்ட்ரி மசில்ஸ் எல்லாம் விசிசரல் மசில்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கின் கிராஃப்டிங் ட்ரீட்மெண்ட் இஸ் நியூ டு. தோல் ஒட்டுதல் சிகிச்சை தேவைப்படுவது. எப்போ அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எப்போது தேவைப்படும் அப்படின்னா கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஸ்கின் டு ஃபுல் டெப்த். தோலின் முழு ஆழத்திற்கு அழிந்துள்ளதவர்கள், ரொம்பவுமே டீப்பா ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க தோல் ஒட்டுதல் அந்த முறை பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. வாட் இஸ் த ஜுவாலஜிக்கல் நேம் ஆஃப் வைல்ட் பீ? காட்டு தேனியின் விலங்கியல் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. ஆபிஸ் ஜார்சிட்டா. ஆபிஸ் ஜார்சிட்டா இதுதான் வைல்ட் பீ உடைய ஜுவாலஜிக்கல் நேம்.
நெக்ஸ்ட் பாருங்க, from June 28 which planet would appear to move west rather than its normal eastward motion? ஜூன் 28ஆம் நாளிலிருந்து எந்த கோள் அதன் சாதாரண கிழக்கு நோக்கிய இயக்கத்தினை விடுத்து மேற்கு நோக்கி நகர்வதாக தோன்றும்? அப்படி தோன்றும், அதாவது கிழக்குல தான் நகரணும், ஆனா அது மேற்கு நகரும். அதுக்கு எந்த பிளானட்னா மார்ஸ், செவ்வாய், அதுதான் நகரும்னு சொல்றாங்க. இந்த மோஷனுக்கு என்ன பேரு சொல்றாங்கன்னா ரெட்ரோகிராட் மோஷன். அது அப்படி இயங்குது இல்லையா, அதுக்கு என்ன மோஷன் அப்படின்னு பேருனா ரெட்ரோகிராட் மோஷன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் dissolved in water reacts with dash to form dash which is used by marine organism to build their shell. நீரில் கரைந்துள்ள டேஷ் டேஷ் வினை புரிந்து டேஷ் உருவாக்குகிறது. அதை நத்தைகள் தங்களுடைய கூடுகளை உருவாக்கி கொள்கிறதுனா இதுதான் கார்பன் டை ஆக்சைடு, லைம்ஸ்டோன், கால்சியம் பைகார்பனேட். சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The famous historical monument Taj Mahal is losing its originality due to the effect. அதாவது தாஜ்மஹாலுடைய கலர் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது இல்லையா. உலக புகழ்மிக்க வரலாற்று சின்னமான தாஜ்மஹாலின் ஒளிரும் தன்மை இழப்பிற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஆசிட் ரெயின், அமிலமழை தான் அதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. When temperature is increasing in water, the volume of the water is. வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது நீரின் கன அளவானது என்ன ஆகும்னு சொல்றாங்க. என்ன ஆகும்னா டிக்ரீசஸ். இது ரொம்பவுமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிறீங்க, அதை வந்து அடுப்புல எரிய வச்சுட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணினே இருக்கும்போது அதோடைய அளவு என்ன ஆகும், குறையும். அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட வால்யூம் குறையும். The freshness of fruits and vegetables can be maintained by placing them in ice because of பழங்கள் மற்றும் காய்கறிகள் பனிக்கட்டியினுள் வைப்பதன் மூலம் அதனை புத்துணர்வுடன் பராமரிக்க முடியும். அதற்கான காரணம் என்னன்னா ஐஸ் அப்சர்வ்ஸ் a large quantity of heat. பனிக்கட்டி அதிக அளவு வெப்பத்தை உறிஞ்சுவதால் அது வந்து ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அக்கார்டிங் டு ஃபிளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் மிடில் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ். ரைட் ஹேண்ட் ரூல் அப்படி இருக்குல்ல, ஃபிளமிங்கோடைய வழக்கை விதிப்படி நடுவிரல் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதனை குறிப்பிடுகிறதுனா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். ஓகேங்களா, டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட்டை வந்து அது வந்து குறிப்பிடுதுன்னு சொல்றாங்க. அதுவே வந்துட்டு தம்பு கட்டை விரல்னா வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர், இன்னொரு விரல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது மூணுத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the product of mass and velocity of a moving body. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம், உந்தம். அதாவது இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கற்பலன் என்னன்னா P = mv. ஓகேங்களா, மொமெண்டம். அடுத்து பாருங்க, which of the following is not representative element. முதல்ல ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது பின்வருவற்றுள் எது பிரதிநிதித்துவ தனிமம் கிடையாது. அப்படி ரெப்ரசன்டேட்டிவ்னா மெயின் குரூப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எஸ் அண்ட் பி பிளாக், பீரியாடிக் டேபிள்ல எஸ் அண்ட் பி பிளாக் தான் நம்ம வந்து பிரதிநிதித்துவ கொண்ட தனிமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அதுல எது வராதுன்னு கேக்குறாங்க. ஹெச், ஹீலியம் வந்து அதுல வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், which of the following medium is needed for the heat energy from the sun to reach the earth? சூரியனிடமிருந்து புவிக்கு வெப்ப ஆற்றல் வந்தடைய கீழ்கண்டவற்றுள் எந்த ஊடகம் தேவைப்படுகிறது? சூரியன்ல இருக்க வெப்பம் வந்து பூமிக்கு வரணும்னா என்ன தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க. எதுவுமே தேவையில்லை, அது டைரக்டாவே வந்துடும், அதுக்கு எந்த வித ஊடகமும் தேவையில்லை அப்படின்னு தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின், வேலன்சி ஆஃப் கால்சியம் இஸ். கால்சியத்தின் இணைத்திறன் என்னன்னு கேக்குறாங்க. இணைத்திறன் என்னன்னா 2. சரிங்களா, கால்சியத்துடைய இணைத்திறன் 2. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.